வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. பொதுக்காலத்தின் 13வது வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் கடவுள் வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள். நம் கடவுள் குணம் கொடுக்கக்கூடிய கடவுள். நம் கடவுள் உயிர் கொடுக்கக்கூடிய கடவுள். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து சொல்கிறது. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. அவர் உலகின் உயிர்கள் யாவும் நலமாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும் என்றே படைத்திருக்கிறார். ஆகையினால இந்த வாரம் 2 பெண்களுடைய கதையை கேட்குறோம். ஒன்று 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாடுபட்ட அந்த பெண். 2 12 வயசு ஆன அந்த இளம் பெண் சாக கிடக்கிறாள், செத்தும் விட்டாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு என்ன செய்கிறாரு? சங்கீதம் அதில் சொல்கிறது, ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்கிறீர், சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். அந்த 12 வயசு பெண்ணு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். குணமாக்க சொல்லி அவங்க அப்பா போய் இயேசுகிட்ட கேட்குறாரு. இயேசு தாமதிக்கிறாரு. அந்த குழந்தை இறந்துச்சு. இறந்து சாவு குழியில் இறங்கிச்சு. அந்த சாவுக்கு குழியில் இருந்து இறங்கிய அந்த பெண்ணின் உயிரை காத்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய நற்செய்தி, நீர் என்னை கைதூக்கி விட்டீர், என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. அந்த பெண்ணு 12 வருஷமா இரத்தப்போக்கு, எல்லாம் எள்ளி நகையாடி இருப்பாங்க, சமுதாயத்துக்குள்ளே நுழைய முடியாது, வழிபாட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை கைதூக்கி விட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இயேசுவிடம் வாருங்கள். ஒரு மருத்துவரும் குணமாக்க முடியவில்லை என்று அங்கு இங்கும் ஓடி அலக்களித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். சாவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இயேசுவிடம் வாருங்கள். இதுதான் இன்னைக்குள்ள நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, போன வாரம் இயேசு அந்த கொந்தளிக்கும் புயலையும் கடலையும் அடக்கினார் என்று கேட்டார். அதற்கு முன்னாடி அந்த சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்ட அவனை அவர் சுதந்திரமாக விடுவித்தார் என்று கேட்டார். இன்று 2 பெண்களை அவர் வாழ்வு கொடுத்து சுகம் கொடுத்து விடுதலையாக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கு நற்செய்தியில் சொல்லப்பட்ட இந்த கதை மத்தேயு நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காஸ் நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க் இந்த கதையை ஒரு சாண்ட்விச் கதை மாதிரி சொல்கிறார். சாண்ட்விச்னா ஒரு பிரெட்டு, அதுக்கு இடையில காய்கறி இல்லைன்னா மீட்டு வச்சு அதுக்கு கீழே இன்னொரு பிரெட் வைப்பாங்க. அதுபோல் ஒரு கதைக்குள் இன்னொரு கதை, ஒரு அற்புதத்திற்குள் இன்னொரு அற்புதம் அங்கே நடக்குது. அங்கே பாருங்க, அந்த முதல் அவர் கூட்டத்தோடு நடந்து வராரு. யாயிறு என்ற அந்த ஜெபக்கூட்ட தலைவர் இயேசுட தன்னுடைய மகா நல்லா இல்லைன்னு கதை சொல்கிறார். கதையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு கதை வந்துடுது. அது ஃபஸ்ட் லேயர். இந்த இன்னொரு கதை முடியும் பொழுது அந்த கதையினுடைய பெண்மணி இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. அந்த 2வது கதையும்
அவர் போய் அந்த குழந்தையை தூக்கி விடு. ஆக இது மார்க் அண்ட் சாண்ட்விச். ஒரு கதை ஆரம்பிக்குது, இடைவெளியில் இன்னொரு கதை போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச அந்த கதை மறுபடியும் தொடர்கிறது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 பெண்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்படுகிறாள். இன்னொரு பெண் 12 வயசு தான் வாழ்ந்திருக்கா, செத்து போயிட்டா. 2 பேரையும் மகளே என்று அழைக்கிறார் அவர். அந்த மகளே என்று அழைக்கிற அந்த நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா மோளை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு எல்லாம் கலந்தது அதில். அப்படி கூப்பிட்றாரு, மோளை, மகளே என்று அழைக்கிறார். இது ஒரு உடல் சார்ந்த குணமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தந்தையினுடைய விசுவாசம் மகளை தூக்கி எழுப்பியது. அந்த 12 ஆண்டுகளாய் பாடுபட்ட அந்த பெண்ணின் விசுவாசம், நம்பிக்கை, அவருடைய ஆடையை தொட்டால் நான் குணமடைவேன் என்பது அவளை குணமாக்கியது. ஜெய்ரஸ் கதை. அவர் ஜெபக்கூட்ட தலைவர், நல்லா யூத சமூகத்தால் மதிக்கப்பட்டவர். அந்த ஜெபக்கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. அங்கு நடத்தக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் அவர்தான் செய்ய வேண்டும். இருந்த போதிலும் அந்த பரிசேயத்தனத்திற்குரிய அந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஊர் சுத்தி போதகர், இயேசு கிறிஸ்து சட்டதிட்டங்களுக்கு எதிராக செல்லக்கூடியவர் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு மூலையில் அவருக்கும் இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு அதி விரைவான முக்கியமான ஒரு தேவை. மகளை காப்பாற்ற முடியல, அவளை எழுப்பணும். ஆகையினால தன்னுடைய பதவி, அந்தஸ்து, அந்த பெருமை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வழிபோக்கு போதகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டத்தோடு கூட்டமாக தன்னுடைய மகள் சாக கிடக்கிறாள், குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு கதை வந்துடுது. இன்னொரு கதை, அந்த இரத்தப்போக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூத சமுதாயத்தில் இந்த இரத்தப்போக்கு, மாதாந்திர இரத்தப்போக்கு வரும் பொழுது ஆலயத்திற்கு போகக்கூடாது, வழிபாடு நடத்தக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யாருக்கூடையும் பழகக்கூடாது. இப்படி பழகுனா அவங்களெல்லாம் தொட்டவங்களெல்லாம் தீட்டுப்படுத்தப்படுவார்கள். ஆகையினால இந்த மாதிரி 12 ஆண்டுகளாய் வழிபாடுமின்றி, 12 ஆண்டுகளாய் சமூகத்தோடு எந்த உறவும் ஒட்டுமின்றி இருந்த அந்த பெண், அவளை பாருங்க, அவளுடைய அந்த பரிதாப நிலை. அதுலேயும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும். இன்றைக்கி தான் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்குறாங்கன்னா, செத்த பிறகும் 1 லட்ச ரூபா பில் போடுறேன். ஓகே, செத்த பிறகும் 1 லட்ச ரூபா பில் போட்டு செத்த உடம்ப தூக்கிட்டு போ அப்படிங்கிறேன். அப்படிப்பட்ட உலகம் அப்பவும் இருந்திருக்கு பாருங்கள். என்ன இது? ஓகே, தமக்கு உள்ளது எல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். ஆகையினால அவளுடைய நிலைமை வர வர மிகவும் மோசமாய் கேடுகட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அந்த மக்களுடைய கூட்டத்தோடு கூட்டமாக அவள் தீட்டுக்காரி, தொட்டா தீட்டு, மற்றவர்களும் தீட்டுப்படுவார்கள் என்றெல்லாம் கருதாமல், நான் அவரது மேலாடையை தொட்டால், அவருடைய மேலாடை, அதில் ப்ரேயர் ஷால் அதுக்கு பேர், ஜெபிக்கின்ற பொழுது அந்த தலையில் போட்டிருக்காங்களே முக்காடு மாதிரி ஒரு துண்டு, அந்த துண்டில் 4 பக்கமும் குஞ்சம் தொங்கும். அந்த குஞ்சம்
பழைய ஏற்பாட்டு சட்டங்களுடைய அடையாளம். அந்த குஞ்சங்களெல்லாம் அழகாக கட்டப்பட்டு அதில் முடிச்சியெல்லாம் போட்டு அதில் அந்த 613 சட்டங்களும் அடையாளமான முறையில் தொங்குவதாக சொல்வார்கள். ஆக இந்த பெண்மணி தொட்டது அந்த குஞ்சத்தை. அவர் அந்த அந்த ஜெபத்துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெபத்துண்டு 4 மூலையிலும் தொங்கக்கூடிய அந்த குஞ்சம், அந்த இறை வார்த்தை அதை தொடரார். இயேசுவே இறை வார்த்தை, வார்த்தை மனு உருவானவர் நடந்து வருகிறார். அவர் மேல் போட்டிருக்கிற அந்த துண்டு குஞ்சங்களில் அவருடைய வார்த்தை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தொட்டால் தொட்டவுடன் குணமானார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் சும்மா இருக்கக்கூடாது. மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருந்த என்னை தொட்டவர் யார் என்று கேட்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் கேட்குறாங்க. இல்லை, என்னிடமிருந்து சக்தி வெளியேறுவதை நான் கண்டேன். ஓகே, அவன் யாருக்கும் தெரியாமல் போவேன், யாருக்கும் தெரியாமல் அவருடைய ஆடையை தொடுவேன், யாருக்கும் தெரியாமல் குணமாவேன், யாருக்கும் தெரியாமல் வந்துடுவேன். இது எல்லா பெண்களுக்கும் உள்ள இயற்கை. அந்த இரத்தப்போக்கெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க வெளிப்படையா? ஓகே, ஆகையினால ஆனால் அவர் எல்லாத்தையும் கேட்குறார். உடனே அஞ்சி நடுங்கி கொண்டு அவர் முன் விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவருடைய எத்தனை வருஷம் 12 வருஷம் கதையை சொல்கிறார். அது எல்லா கூட்டமும் இருக்குது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி. ஆக பிரியமான சகோதர சகோதரி, தனிமையாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு பொதுவில் முடியுது. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. அதை தான் முதல் வாசகம் என்று நமக்கு சொன்னது. ஆண்டவர் சாவை விரும்பவில்லை, சாவை படைக்கவில்லை. அவர் வாழ்வை படைத்திருக்கிறார், நலத்தை படைத்திருக்கிறார், சுகத்தை படைத்திருக்கிறார். அதைத்தான் இயேசு செய்கிறார். கடவுள் வேலையே கடவுள் தான் செய்வார். ஓகே, இவள் குணமாகிவிட்டாள். அப்போ வீட்டிலேருந்து உம்முடைய மகள் இறந்து விட்டாள், எதுக்கு அவரை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இயேசு காதில் விழுகுது. அப்போ தான் இயேசு அஞ்சாதீர், நம்பிக்கையோடு இரும் அப்படிங்கிறார். இந்த அஞ்சாதீர் பைபிளில் கிட்டத்தட்ட 366 முறை வருகிறது. அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே, விசுவாசம் கொள் விசுவாசம் கொள் அப்படின்ட்டு. இவர் பாருங்க, இவர் அவருடைய திட்டத்தில் வரார். நான் இயேசுவிடம் போவேன், என் மகா சுகமில்லைன்னு சொல்லுவேன், அவர் வருவார், தொடுவார், குணமாவார், அவருக்கு நான் ஏதாவது காணிக்கை செலுத்துவேன், அவர் போயிடுவார் அப்படின்னு அவருடைய திட்டம் உடைக்கப்பட்டு விட்டது. மகள் இறந்து விட்டாள். இப்போ இயேசு கிறிஸ்து போகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்க போகின்ற பொழுது, இயேசுவிடம் செல்கின்ற பொழுது நமக்கென்று ஒரு அட்டவணையை போட்டுக்கிட்டு நான் இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் அவர் அதை எல்லாத்தையும் அவர் கோடு போட்டு அழிச்சிட்டு அவர் எதை நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீர்கள், வாங்க போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், வீட்டுக்கு போன பிறகு அங்கே அழுகையும் அமளியும், மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். ஏன் இந்த அமளி அப்படிங்கிற பிறகு செத்தா அமளி தான் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ இந்த குடிகாரங்க ஒரு 60க்கு மேலே செத்தாங்கள்ல, ஒரே மரண ஓலம். அது மாதிரிதான், ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று. உறக்கமே ஒரு சிறு இறப்பு. உறங்கிட்டு அசந்து உறங்குறார் அப்படின்வாங்கள்ல, அசந்து உறங்குறார் அப்படின்னா அப்படியே உயிரற்ற நிலையில் கிடக்கிறாரு, கொஞ்ச நேரம் கழித்து வந்துடுவார். அந்த மாதிரி சொல்கிறார் இயேசு. சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார்.
அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். செத்து போய் கிடக்கு, எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டோம், வாடகைக்கெல்லாம் அழுகிறதுக்கு மாரடிக்கிறதுக்கு எல்லாம் கூட்டு வந்தாச்சு, இசைக்கிறதுக்கு சாவு பாட்டு பாடுறதுக்கு எல்லாம் கூட்டு வந்தாச்சு, நீர் என்னையா தூங்குறாரு அப்படிங்கிற. அதெல்லாம் கண்டுக்கிடாமல் பெற்றோர்களையும் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 3 சீடர்களையும் அழைத்து சென்று அந்த சிறுமி இடத்துக்கு போகிறார். கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார். சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்பது பொருள். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். ஓலம் அடித்தவர்கள், மாரடித்தவர்கள், அழுதவர்கள், இசைத்தவர்கள், தப்படித்தவர்கள் எல்லாம் அப்படியே காப்சூப்னு ஆயிடுச்சு. அப்படியே காப்சூப்னு ஆகி மெய் மறந்து நிற்கிறாங்க. பாருங்கள், மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து உணர்வற்ற நிலையில் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த கதை நடந்துச்சு முதல்ல கூட்டத்தில். இப்போ கடைசியில் கதை முடியும் போது இயேசு என்ன சொல்கிறாரு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் வந்தா, ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்படி தான் மார்க் நல்ல அழகாக கதையை மாற்றி மாற்றி சொல்வார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? தீட்டு என்று உங்களை சமூகம் ஒதுக்கிவிட்டதா? நோயாளி என்று உங்களுடைய வீட்டில் உங்களை குப்பை தொட்டி போல ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்களா? கடைநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்களா? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அஞ்சாதே என்கிறார். இயேசு வருகிறார். உன்னை தொடுகிறார். இயேசு வருகிறார். கரம் பிடித்து தூக்குகிறார். இயேசு வருகிறார். நீ அவரை தொட்டாலும் குணமாவாய். ஆகையினால அவருடைய அந்த பிரசன்னம், அந்த மக்களோடு இருந்த அந்த பிரசன்னம், அந்த யாயிர் கதையை கேட்ட அந்த பிரசன்னம், அந்த மகளோடு அந்த 12 ஆண்டுகளாய் பாடுபட்ட அந்த பெண்ணோடு இருந்த அந்த பிரசன்னம், அந்த 12 வயசே நிரம்பிய அந்த பெண்ணை கை கோர்த்து தூக்கிய அந்த பிரசன்னம், உடன் இருப்பு தான் அந்த குணமளிக்கிறதுக்கு உதவியது. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, துன்புறும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள், இவர்களோடு உடன் இருத்தலே ஒரு குணமளிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நோய்வாய் இருக்கிறீர்களா? இயேசுவை நம்புங்கள். சாக தருவாயில் இருக்கிறீர்களா? இயேசுவை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை தரையை தொட்டுவிட்டதா? இயேசுவை நம்புங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாகி கொண்டு செல்கிறதா? இயேசுவை நம்புங்கள். உங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்களா? இயேசுவை நம்புங்கள். நம்பிக்கையே இழந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்களால் நம்புங்கள் இயேசுவை. அவர் வர்றார். அவர் வர்றார். நீங்கள் அவரை தொடுங்க. அவர் உங்களை குணமாக்குவார். அவர் புனிதத்திலும் புனிதமானவர். உங்களுடைய எந்த தீட்டும் அவரை தீட்டுப்படுத்தாது. தூய்மையிலும் தூய்மையானவர். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய பாவம் அவரை தீட்டுப்படுத்தாது, குணமாக்கும், வாழ்வு கொடுக்கும். தொடுங்கள் இயேசுவை. நற்கருணையில் அந்த அப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அதை தொடுங்கள். அது உங்களை குணமாக்கும், குணமாக்கும். பிறகு ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டு போய் நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் எழுப்பும், உமது கரம் பிடித்து எழுப்பும் என்று அவரிடம் வேண்டுங்கள். அவர் உங்களுக்கு குணமாக்கும் வல்லமை தருவார். எங்களை அதிகம் அன்பு செய்கிற நல்ல தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் நாயகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பப்படுவோருக்கு துயர் துடைக்க வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அனைவரையும் ஆதரித்து அரவணைக்கக்கூடிய கரமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு சுகம் தருபவரே, எங்களுக்கு வாழ்வு தருபவரே, எங்கள் மனித நேயத்தை தூக்கி நிறுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, எங்கள் முதலும் முடிவும் நீரே. நாங்கள் கேட்கிற எங்கள் ஜெபத்திற்கு, எங்களுடைய ஏக்கத்திற்கு, எங்களுடைய உணர்வுக்கு செவி சாய்த்தருளும். ஆசீர்வதி, சுகம் தாரும், நலம் தாரும். ஆமென்.